ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. ஐயோ ராதா, கிருஷ்ணா சரணம் மாமா. எதுக்காக நீ இப்படி அடம் பிடிக்கிற? நிச்சயமா உன் கீதை கிடைச்சிரும். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. ரொம்ப நல்லா இருக்கே. இப்ப பாதி நொண்டிதான், அப்புறம் முழு நொண்டி ஆயிடுவா. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. மாப்பிள்ள, எனக்கு இப்போ ஒரு ஆன்லைன் மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்கை நான் அட்டென்ட் பண்ணியே ஆகணும். நீங்க இவ கதை என்னன்னு பாருங்க. சரிங்க அத்தை, நீங்க போங்க. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. செம்மையா சீன் போடுறால. சரியா சொன்ன, செம்ம சீன். ஆனா ஒரு விஷயம், இவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. வாவ் தாமினி, பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. You and Amma are doing a good job. நீ தான் இதை தொடங்கி வச்ச, நாங்க அதை அப்படியே கண்டினியூ பண்றோம், அவ்வளவுதான். The entire business is your dream child, Mohan. இந்த பழைய பேப்பர் புக்ஸோட ஷ்ரெடிங்கை முடிச்சுட்டு பிரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடு. நாளைக்கு ஒரு ஆர்டரை டிஸ்பேட்ச் பண்ணணும். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். மோகன் சார் ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு மட்டும் தானே தொடர்ந்து கம்பெனிக்கு வருவீங்களா? இது தாமினி மேடமோட உழைப்புக்கு வந்த பலனா? அவங்க தான் உங்களை திரும்ப வர வச்சாங்களா? உங்க கல்யாண தேதியை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. அதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கம்பெனிக்கு வந்துட்டீங்க. மோகன் சார், நீங்க ரொம்ப லக்கி. தாமினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு. பிசினஸ்க்கும் லைஃப்க்கும் சேர்ந்து கிடைச்சிட்டாங்க. இல்ல, நான் தான் லக்கி. பிசி நியூஸ் ஊருக்கு புதுசு போல இருக்கு. என்ன இது 3 மணி நேரமா இந்த பொண்ணு ஒத்த கால்ல நிக்கிறா? ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. செல்லக்கண்ணு, வந்துட்டேமா. போ, சீக்கிரம் போய் அவளுக்கு தண்ணி கொடு. ராதா, ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. கொஞ்சம் தண்ணி குடியே, அதுக்கப்புறம் நீ சாமி கும்பிடு. கிருஷ்ணர் அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. இந்த பொண்ணு பிடிவாதத்தை விடலன்னா ராமேஸ்வருக்கு சொல்லியே ஆகணும். அவர் நிச்சயமா கோவப்படுவார். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. தாமினி, இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் என்கிட்ட வரவிடாத. உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐ நோ மோகன், பட் அவங்க நமக்காக தானே இங்க வந்திருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு நாமளும் நம்ம கம்பெனியும் தேவை. சோ காலையில இருந்து உன்னோட இன்டர்வியூக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் வர சொல்லி. ஐ நோ, பட் காலையில இருந்து உங்களுக்காக வெயிட் பண்றோம். அட என்னம்மா, காலையில இருந்து வெயிட் பண்றாங்க. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. மோகன், ஐம் ரியலி சாரி. எனக்கு நல்லாவே புரியுது நீங்க இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு. பட் நானும் மோகனும் இப்ப வீட்டுக்கு போயே ஆகணும். ஏன்னா எங்க 2 பேருக்கும் எங்க ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அப்ப அங்கேயே இன்டர்வியூ பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க எல்லாரும் எங்க கூட டின்னரும் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? என்ன? Thank you so much. நான் மத்த டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மொத்தமா வாங்க, மடியில உட்கார வச்சு இன்டர்வியூ கொடுக்குறேன். அப்புறம் உங்களுக்கு மோகன், எதுக்கு தேவையில்லாம வீட்டுக்கெல்லாம் வர சொல்ற? ஐ நோ யூர் அப்செட். அண்ணா, நான் என்ன பண்ண முடியும்? அவங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. நாம அவங்கள அவாய்ட் பண்ணனும், அது தப்பா ஆயிடும் மோகன். சொன்ன புரிஞ்சுக்க மோகன். என் ஆக்டிங் எப்படி இருந்தது மேடம்? வெல் டன் ராகேஷ். இது வரைக்கும் நீ போட்ட ஆர்டிகல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுக்கலான்னு இருக்கேன். அதுல எனக்கும் மோகனுக்கும் நடக்க போற கல்யாண டேட்டா சொல்ல போறேன். என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? வெல், இது வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகல, ஆனா கூடிய சீக்கிரம் ஆயிடும். Thank you.
ஒரே ஒரு தடவை மோகன் மீடியா முன்னாடி வாக்கு கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் அதுல இருந்து அவன் பின் வாங்க மாட்டான். வீட்ல இருந்து வந்த பாக்ஸ் ஃபுல்லா பழைய புக்ஸ் இருக்கு. அதை சீக்கிரம் ஷ்ரெடிங் பண்ணிட்டு உடனே பிரிண்டிங்க்கு அனுப்புங்க. இப்ப எப்படி இவ காலை கீழே வைக்காம இருக்கா நானும் பாக்குறேன். குஷி என்ன பண்ற? ராதாக்கு ஹெல்ப் பண்றேன். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. இப்படி பண்ணாதான் அவ வருவா. வேண்டாம், உன்னோட எண்ணம் நல்லதா தான் இருக்கு. ஆனா முறை அது ரொம்ப தப்பா இருக்கு. இது அவளோட பூஜையை நீ அவமானப்படுத்துற மாதிரி. இதனால கடவுளுக்கு மேல கோவம் தான் வரும். சேட்டை பண்ணாம ஒழுங்கா இருக்கணும். இப்ப அந்த கீதை மட்டும் கிடைக்கலன்னா இந்த பொண்ணை நாம ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்தாகணும். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. இவளுக்கு சக்தியை கொடுப்பா கடவுளே. நான் போய் கொஞ்சம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அதையாவது அவ குடிக்கட்டும். ஐயோ கடவுளே, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவ இவ்வளவு கஷ்டப்படுறான்னு என்ன நீ தண்டிச்சிடாதப்பா. இதுல என் தப்பு எதுவுமே இல்ல, என்ன மன்னிச்சிரு. இவ்ளோ நல்ல டார்கெட் பிராக்டிஸ் எனக்கு எங்கேயுமே கிடைக்காது. திஸ் இஸ் கிரேட். போதும் குஷி. லார்ட் கிருஷ்ணாவா? நீங்க எதுக்காக வந்தீங்க? சாரி சாரி லார்ட் கிருஷ்ணா, நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அம்மா 2 மணி நேரம் சொல்லிட்டு நாள் முழுக்க என்ன இங்கேயே இருக்க வச்சுட்டீங்க. நானே கூப்பிட்டாலும் வர மாட்டேன். ஆபீஸ்ல நாள் முழுக்க இருப்பேன். இப்ப அதே ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு இவ்ளோ அழுத்துக்கிற. இங்க என்ன நடக்குது தெரியுமா? சரி அதை விடு. என்னாச்சுமா? இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஐயோ, அந்த பொண்ணு ராதாவோட கீதையை காணுமா. அதனால அவ என்ன பண்றா தெரியுமா? ஒரு கீதையை வச்சுக்கிட்டு ஓவரா போறா. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம். 7 மணி நேரமா இந்த பொண்ணு ஒத்த கால்ல நிக்கிறாளே. உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டுது. ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மாமா.
கஷ்டத்தை இவரால தாங்க முடியாது. அதனால மேல இருந்து இறங்கி வந்து இவரே கொடுப்பாரு. ஸ்டாப் இட். என்ன பண்றீங்க நீங்க? ராமணி மேடம், உங்களுக்கும் மோகன் சாருக்கும் தான் கல்யாணம்னு சொன்னீங்க. ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது கல்யாண பொண்ணு வேற யாரோன்னு. மோகன், இவன் மறுபடியும் அவளை தூக்கிட்டானா? எக்ஸ்கியூஸ் மீ, போட்டோஸ்ல எடுக்காதீங்க. இந்த பக்கம் வாங்க, போட்டோஸ் எடுக்காதீங்க. ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, இன்டர்வியூ அப்புறம் கொடுக்குறோம். உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் நினைச்சு வந்தோம். ஆனா இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ இந்த வீட்டோட மேட். கொஞ்சம் மோகனோட ஸ்டாண்டர்டை யோசிச்சு பேசுங்க. போயிடுங்க, இல்லனா மரியாதை கெட்டுரும். வாங்க போலாம். அந்த பயம் இருக்கட்டும். ஹே, ஓய், ஏய் பொண்ணு, இங்க பாரு, கணத்தர. ராதா, இப்போ நான் நல்லா இருக்கேன் மோகன். என்ன போடலாங்க? நல்லா இருக்க? என்ன நல்லா இருக்க?
உனக்கு நட்டு ஏதாவது கழண்டிருக்கா? இல்ல நட்டு தொலைஞ்சு போச்சா? இன்னும் கிடைக்கவே இல்லையா? பைத்தியமா நீ? அந்த பழைய பேப்பரோட ஷெட்டாக இருந்துச்சு அந்த கீதை. நான் கரெக்ட் டைமுக்கு அதை பார்க்கலன்னா இந்நேரத்துக்கு பீஸ் பீஸா போயிருக்கோம். என்னாச்சுமா? இஸ் எவ்ரிதிங் ஓகே? அந்த பொண்ணு ராதா அவளோட கீதையை தொலைச்சிட்டாலாம். அதனால அவ என்ன பண்றா தெரியுமா? இந்த பைத்தியக்கார பொண்ணு ஒரு புக்குக்காக மொத்த குடும்பத்தையும் ரெண்டாக்கிட்டா. நிறுத்து. ஒரு பொருள் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அதை எப்படி தொலைப்ப? என்கிட்ட என்ன சொன்ன? இது எனக்கு ரொம்ப முக்கியமானது. என்கிட்ட இது ஒண்ணுதான் இருக்கு, இது உலகத்திலே ரொம்ப ஸ்பெஷலானது, அதனாலதான் இதை நான் வச்சிருக்கேன்னு சொன்னல. அதுவும் உன் கீதை கத்துச்சு காப்பாத்துன்னு. அதான் ஓடி போய் காப்பாத்துன. ஆமா, நான் வரும்போது நீ என்னவோ டிராமாலாம் பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன பண்றாங்க? என்ன அப்படி லுக்கு விடுறேன்? என்ன பேசுறேன்னு உனக்கு புரியவே இல்லையா? ஒத்த கால நின்று தவறலாம் பண்ணிக்கிட்டு இருந்த. அதெல்லாம் பழைய டெக்னாலஜி. இப்பெல்லாம் அது வேலைக்கே ஆகாது. யாரும் அதை யூஸ் பண்றதே இல்ல. அடுத்த வாட்டி இதே பண்ணினா யாராவது பின்னாடி வந்து ஓங்கி தள்ளி விட்டுருவாங்க. ஒத்த கால தவ நிக்கிறாங்க. முதல்ல அடிக்கடி இப்படி கீழே விழுறத நிறுத்து. என்ன ஏற்கனவே ஒரு கால் அவுட்டு, விழுந்து இன்னொன்னு போறதுக்கா? அப்புறம் என்கிட்ட வருவல்ல, அப்ப குடுக்குறமா பெருசா பரிசு. பரிசா? என்ன பரிசு கொடுப்பீங்க எனக்கு? நான் இவ்வளவு பெருசா மூச்சு பிடிக்க பேசினா, ஆனா உன் மூளையில வரும் பரிசு மட்டும் தான் விழுந்திருக்கல. ஐயோ, அந்த பரிசே நீதானே. வீல் சேர் தெரியுமா? வீல் சேர், அதுவும் கியரோட. ஜூம் ஜூம் ஜூம்னு அதுல உட்காந்து சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். பரிசா மண்ணாங்கட்டி. பப்ளிக்ல நாங்க கப்பிள்ஸ்னு காட்டுறதுக்காக தான் நான் மோகனை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனேன். அத பார்த்து எனக்கும் மோகனுக்கும் கல்யாணங்கிற நியூஸ் மீடியால வரும். அதுக்கப்புறம் பிரஷர்ல குஷியோட கண்டிஷனை மோகன் இக்னோர் பண்ணுவாரு. ஆனா நீ அந்த ராதாவோட கீதையை திருடி சொதப்பிட்ட. இப்ப இதனால என்ன ஆச்சு சொல்லு? அது எங்க உன் கல்யாணம் நின்னுடுமோன்னு பயத்துலதான் நான் எதையும் யோசிக்காம ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிடுறேமா. நான் அப்படி பண்ணது ராதா வாயாலேயே மோகனை காதலிக்கிறேன்னு சொல்லிடுவான் தான். அதுக்காக தாம்மா இப்படி பண்ண. ஃபார் த லாஸ்ட் டைம்மா, ராதா மேல உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை தூக்கி போடுங்க. அந்த பைத்தியத்துக்கு காதல்னா என்னன்னு தெரியாது. அவளை ஏன் கூட கம்பேர் பண்ற? அவ என் கால் தோசுக்கு கூட வரமாட்டா, தெரிஞ்சுக்க. ரொம்ப வருஷமா மோகன் கூட இருக்கிறது நான். காலையில இருந்து நைட்டு வரைக்கும், வீட்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்கான். நேத்து வந்து அவளால என்ன கிழிக்க முடியும் சொல்லுங்க? கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். உன்னோட இந்த சேட்டையால என் கல்யாணத்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, உனக்கு நல்லாவே தெரியும். என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னா. என்ன புரிய வச்சிட்டு இருக்க உங்க அம்மாவுக்கு? ஒண்ணும் இல்லம்மா, ராதாவை எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்த. நானும் அந்த விஷயமா தான் ஒன்னு பேச வந்தேன். அண்ணி, இன்னைக்கு காலையில நீங்க ராதாவோட ரூமுக்கு போனீங்க. அப்ப அந்த கீதையும் அவ ரூம்ல தானே இருந்திருக்கும். அது எப்படி அண்ணி பிரஸுக்கு போச்சு? ஒருவேளை நீங்க தான் அத... அடக்கடவுளே, என்னம்மா இப்படி பேசுற காது? அதாவது காதம்பரி, ஆண்டவனுக்கே அடுக்குமாமா இது. ஹோட்டலுக்கு போனா அங்க குடுக்கற அந்த சாஸ் பாக்கெட்டை கூட நான் வீட்டுக்கு கொண்டு வந்ததே இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த கீதையை நான் ஏமாத்திட போறேன். அப்படி பண்ணா கிருஷ்ணா என் கையை விட்டுட மாட்டானா? போதும் போதும், இதுக்கு மேல பேசாதீங்க. விட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க. தாமினி, இன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு, அதெல்லாம் மறந்துடலாம்.
ஆனா மோகனோட மூட் ஸ்பாயில் ஆகுற மாதிரி நாளைக்கு எதுவுமே நடந்துடவே கூடாது. ஏன்னா நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அப்படி என்ன முக்கியமான நாள்? துளசியோட பிறந்த நாள். போட்டோவை யாரு திரும்ப திரும்ப திருப்பி வைக்கிறாங்க?